எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 3 பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கதையில இருக்கிற 3 கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராம், ராஜேஷ், சுரேஷ். சரியா? இதுல இந்த கதையில ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டுக்கான ரீசனை பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம். சரியா? இப்ப ராமும் அதுக்கப்புறம் ராஜேஷும் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. சரியா? இப்ப ராம், ராஜேஷ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சுரேஷும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க. சரியா? இதுல ராமும் ராஜேஷும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கும்போது ராம் ராஜேஷ் சொல்றத புரியாம அவனே ஒண்ணு பேசிட்டு இருக்கான். பட் ஆனா அந்த இது சுரேஷுக்கு தெரியாது. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே சுரேஷுக்கு தெரியாது. ஓகேவா? பட் ஆனா சுரேஷ் என்ன சொல்றான், சரி அவங்க பேசிட்டு இருக்கானுங்கல்ல, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான் ராம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் பொறுமையா பேசுறான், அவன் சொல்றதை கேட்டு பேசுறாங்க. இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ராம் டென்ஷன் ஆகி திடீர்னு சுரேஷை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். சரியா? இதுல சுரேஷ் என்ன தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கான பிளாஷ்பேக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ராம் கிட்ட இன்னொருத்த பேசிட்டு இருக்கான். ராம் லைட்டா ட்ரிகர் பண்ற மாதிரி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்பயும் கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் ஆனா ராம ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கங்காட்டி ராமுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனா அவன் ஃப்ரெண்டா இருந்தா கூட 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால அவன் எதுவும் நினைக்க மாட்டான்ட்டு அவன் சிரிக்கிறான். ஏன்னா பேசிக்கலி சுரேஷோட கேரக்டரே அதுதான். இப்ப ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இன்னொருத்த உங்க கிளாஸ்ல இருக்க காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப உங்களால சிரிப்பு வருமா வராதா? பட் ஆனா அது புரிஞ்சுக்க தெரியாத ராம் அவனுக்கு ட்ரிகர் ஆகுது. இதுல ராம் மேல தப்பா இல்ல புரிஞ்சுக்காத சுரேஷ் மேல தப்பா இல்ல யார் மேல தப்பு? சுரேஷ் மேல தப்பா ராம் மேல தப்பா? சரியா? இந்த இதுல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கும் எந்த இதுவுமே இல்லைங்க. இப்ப செல்ஃபிஷா இருங்க, நான் சத்தியமா சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு வரப்போறதில்ல, பேரண்ட்ஸை தவிர. சரியா? இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க எல்லா பக்கமும் வருவாங்கன்னா கேட்டா அதுல ஒரு 2 பேர் வரலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா பீயிங் அபார்ட் தட் யாருமே வரமாட்டாங்கிறத உண்மையே. சரியா? செல்ஃபிஷா இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. உலகத்துல நன்மைங்கிறது யாருக்கிட்டையும் இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்னாலும் யாரும் கேட்க போறதும் இல்ல. சரியா? எவன்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு 5 டைம் யோசிச்சுட்டே பேசுங்க. செல்ஃபிஷாவே இருங்க guys.